இன்னைக்கு ஃபுல் டே வீட்டில் நான் மட்டும்தான். ஹஸ்பண்ட் இன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் லைட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக பண்ணணுன்னு தான் பிளானு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பனானா ஸ்மூத்தி தான் பண்ணியிருந்தேன். இந்த நட்ஸ் எல்லாம் தனியாக சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். சில டைம் நிறைய நட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்மூத்தி பண்ணுறப்போ என்னை நானே ட்ரிக் பண்ணிவிட்டு நட்ஸ் அண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுவேன். இது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப நேரத்துக்கு நம்ம வயிறை ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். மத்தியானத்துக்கு கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலான்னு தான் பிளானு. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சாருன்னு தெரியல. எனக்கு வீட்டுக்கு பரோட்டாவும் பன்னீர் கிரேவியும் டோர் டேஷில் ஆர்டர் பண்ணி விட்டார். ஸோ சமைக்கவே தேவையில்ல, அதுவே சாப்பிட்டுட்டேன். நான் அன்றைக்கி 2 கொரியன் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் பேர் லவ் அன்டேங்கிள்ட். இது ஒரு டீன் மூவி. இதில் ஹீரோயினுக்கு கேர்லி ஹேர் இருக்கும். அது அவளுக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த கேர்லி ஹேரை ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு அவள் கிறிஸ்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அவன் அக்செப்ட் பண்ணானா இல்லையான்றது தான் அந்த ஸ்டோரி. நான் ஃபஸ்ட்டு இது ஒரு சீரியல் நினச்சி தான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு படம்ன்ட்டு. அடுத்து நான் பார்த்த படம் பேர் வால் டு வால். இதில் ஹீரோ கஷ்டப்பட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அமானுஷ்யமான சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அது காரணம் ஹீரோன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து ஹீரோ எப்படி தப்பிக்கிறாருன்னு தான் கதை.